அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் இன்றைக்கி ஈடன்பர்கில் இருக்கேன். பனிமூட்டமாகவும் நல்லா குளிராகவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்றைக்கி மெயின் இதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னாக்கா, நம்ம பேச வந்துக்கிற நோக்கம், இப்போ நான் யூகே ட்ரிப்பு வந்திருக்கேன். இந்த ட்ரிப்பில் வந்து என்னென்னலாம் நம்ம அனுபவித்தோம், என்னென்னலாம் கஷ்டப்பட்டோம், எப்படிலாம் நம்ம இந்த நாட்கள் நகண்டுச்சுங்க அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்துக்கிட்டு பொதுவாகவே நாங்கள் ட்ரிப்பு, அதாவது நானும் என் ஃப்ரெண்டு தான் அதிகமாக போயிருக்கோம். அவர் வந்து பங்களாதேஷ், அவர் பேர் ஜைனல் ஆபிதீன், என் பேர் ஃபைசல். 2 பேர் தான் அதிகமான ட்ரிப்பு போயிருக்கோம் வெளிநாடுகளுக்கு. ரொம்ப எப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுறுசுறுப்பாக நடக்கிறது, வர்றது, போகிறது, ஒரு கூகுள் மேப்பை சர்ச் பண்ணுறது, அது இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாப்புல. அதனால் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரிப்பு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது போகிறதுக்கு, இது மாதிரி ஆட்களோட போகும்போது. அப்போ மெயினாக வந்து நம்ம இப்போ ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாக்கா, ஃபஸ்ட்டு இது ட்ரிப்பில் போகும்போது நம்ம 2 பேரும் நார்மலாக வந்து 2 பேரும் ஒன்றா தான் போவோம். இந்த வாட்டி வந்து இந்த ஃப்ளைட்டுடைய காம்பினேஷன் வந்து சரியாக கிடைக்காதனால ஃபஸ்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன், 2வது வந்து அவர் வர்ற மாதிரி போயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா, இந்த இதில் வந்து போகும்போது நான் ஃபஸ்ட்டு ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன். அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 3 hours தான் வரும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரை வந்து காணோம். அவர் வந்துக்கிட்டு ஒரு ஏரியாவை சொல்கிறார், நானும் ஒரு ஏரியாவை சொல்கிறேன். 2 பேரும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டே பிடிச்சிக்கிற முடியல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பார்த்தாக்கா அப்புறம் டெர்மினலில் வந்து 2ல் நான் இறங்கியிருக்கேன், அவர் வந்து 4ல் இறங்கியிருக்காரு. அப்புறம் வந்து சரி ஒரு வழியாக வந்து அது முடிஞ்சுன்னு வைங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன், இந்த கனெக்டிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஐயோ, நான் இது வரைக்கும் இது மாதிரி பார்க்கவே இல்லை எங்கேயுமே. அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், நீங்கள் முழுமையாக பாருங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எல்லாம் மக்கள். யாருன்னு கூட கேட்க மாட்டேங்கிறானோ, செக்யூரிட்டி அது இது பெரிய கிளவையாக நிற்கிறானோ, கேட்டாக்க சரியாக புரிஞ்சுக்கிட முடியலை, எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சடாபடா சத்தத்தோடு பார்க்கணும். ஒரே கூட்டம். அந்த பரபரப்புன்னா அங்கே தான், அதான் பரபரப்பு. இந்த பரபரப்போடு நம்ம வாழ்க்கை ஓடுச்சுன்னு சொன்னாக்கா நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக அப்போ போல் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. கிளவை எல்லாம் ஓடுது. எதுக்குடா ஓடுது? என்னமோ அந்த ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்தாக்க ஓடுவானோல்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்தோம். ஹோட்டல் வந்து பார்த்தாக்கா நைட்டு நாங்கள் வரும்போது கிட்டத்தட்ட 12 மணி ஆச்சு. அதோடைய காமெடியை பார்த்தாண்டாக்கா செம காமெடி. எங்கடா இது நம்ம ஹோட்டல் வரும்னு பார்த்தாக்கா வரும்னு பார்த்தாக்கா, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா இந்த வீடு மாதிரி ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டு. அந்த இதில் வந்து எங்களுக்கு 2nd ஃப்ளோரு. நாங்கள் இப்போ தங்கியிருக்கு 1st ஃப்ளோரு, அங்கே கொடுத்துக்கிற 2nd ஃப்ளோரு. அதோடைய வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு, நீங்கள் அதையும் பாருங்கள். அது பார்த்துட்டாக்கா இவ்வளோ தான், ஒரு பொட்டியை தூக்கிட்டு ஏறவே முடியாது, பயங்கர கஷ்டம். ஆனால் நீட் அண்ட் க்ளீன். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு பெட்டு, பக்கத்தில் ஒரு அந்த கச்சிதமாக அந்த ரொம்ப காம்பேக்டாக எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. போனோம், சரி தூங்குன்னு சொல்லி தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டே வந்து நாங்கள் வந்து மேன்செஸ்டர் சிட்டி போய் ஆகணும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, மேட்ச் பார்க்கணும் ஈவினிங்கில். அப்போ ட்ரெயின் ஸ்ட்ரைக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இங்கேயும் வந்து ப்ரொட்டஸ்டண்டாக்க நம்ம ஊரில் நடக்க மாதிரி திடீர்னுலாம் ஸ்ட்ரைக் இல்லை, அனௌன்ஸ் பண்ணி கிளியராக ப்ராப்பராக இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறத சொல்லி அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. சில ட்ரெயின் மட்டும் போகும், சில ட்ரெயின் போகலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லண்டன்லேருந்து ஈஸ்ட் கொரிடான்லேருந்து வந்து ஈஸ்டர்னுக்கு நாங்கள் வந்துக்கிட்டு ட்ரெயினுக்கு போகணும். அப்போ மறுபடியும் இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறம் டாக்ஸியை பிடிச்சி ஒரு மாதிரியாக போனோம். அந்த அன்னைக்கு காலையில் வந்து தோசை கடையில் போயிட்டு நல்லா கமன்னு ஒரு இட்லி சாப்பிட்டேன். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த இட்லி சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டு செம்ம, நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அதை முடிச்சுட்டு ஒரு மாதிரியாக ட்ரெயினில் போய் சேர்ந்தாச்சு. அங்கே போனாக்கா பேக் வேறு கேரி பண்ணிட்டு போனோன்னா பேக் அலௌடு இல்லையா. நம்ம வேர்ல்டு கப் ஃபீஃபா போகும்போது கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இங்கே வந்துக்கிட்டு பேக் வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டானுவோம். அதுக்கு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து 10 பவுண்டு வேறு. என்னத்தை சொல்கிறது. சரி அதை கொடுத்துட்டு ஒரு மாதிரி மேட்ச் போனோம். மேட்ச்சுனாக்கா உண்மையிலே சொல்கிறேன், ஏன் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிறான்ட்டு நான் அப்போ தான் பார்த்தேன்.
இதான் தடவை நான் பார்க்குறது. எப்படின்னு சொன்னாக்கா கிரவுண்டே வந்து ஒரு பாலை தடுத்துட்டாலே இல்லாட்டி அப்பிட்டாக்கா இன்னொருத்தவன்ட்டு அப்பிட்டாலே அந்த க்ரௌடுடைய சத்தத்தை பாருங்கள். நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த சத்தத்தை மட்டும் பாருங்கள், என்ன மாதிரி சத்தங்கிறீங்க. அந்த ஊ ஹூ அப்படிங்கிற அந்த ஒரு என்னமோ ஒரு ஸ்லோகன் மாதிரி பேசுகிறானோ கத்துறானோ, செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. இதுக்கடையில் இங்கே பாருங்கள், இந்த மக்கள் வந்துக்கிட்டு இந்த ரோடு வந்து 24 hours பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்குது. காலை நைட்டு எந்த நேரமாக தான் டொரும் பஸ்ஸு வந்து போயிட்டே தான் இருக்குது. பஸ்ஸும் போகுது. நைட்டு 11 மணிக்கு பார்த்தா பப்ளிக் பஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஸோ இதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மேட்ச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு, ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அதோட கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேட்ச் முடிஞ்சு கிளம்பியாச்சு. அதோட சரி சாப்பாடை முடிச்சுட்டு ஒரு துர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தோம், க்ரில்லு. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சாப்பாடு. ஃபலாஃபில் தான் நான் சாப்பிட்டேன். ஒரு பெரிய ஃபலாஃபில் ரொம்ப டாப்பாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட்டுன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வந்து கபாப் சாப்பிட்டான், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நாங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போயாச்சு. போனாக்கா பஸ் ஸ்டாப்பில் வந்துக்கிட்டு பெரிய நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே ட்ரெயின் இல்லைன்ட்டு போயிடுச்சு. அப்போ பஸ்ஸில் போகலான்னு பார்த்தாக்கா எல்லா பஸ்ஸும் ஃபுல்லு. நார்மலாக வந்து 15 பவுண்டு தான் இருக்குமா, அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 50 பவுண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குமா, அந்த ஒரு ஸ்டேபிளாக இருக்காதான். அந்த பீக் ஹவர்ஸ் போனீங்கன்னாக்கா நீங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணாக்கா சீப்பாக இருக்குமா, லேட்டாக போனாக்கா கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுமா. அது மாதிரி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பஸ்ஸு விட்டிருந்தானோ நைட்டு 9:30 மணிக்கு விட்டாக்கா. நான் நினச்சேன் 4 மணி நேரம் நினச்சேன். ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன் 4 மணி நேரம்ண்டு. ஆக்சுவலாக 4 மணி நேரம் இல்லை, 7.5 மணி நேரமாச்சு. பஸ்ஸு ஓட்டுறான். நம்ம ஊரில் எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னு சொன்னாக்கா, நம்ம ஊர்லேருந்து சென்னைக்கு போகிறேன்னாக்கா ஏற்கனவே சில வண்டி வச்சுருப்பானுவோம், தகராட்டப்பா மாதிரி உள்ள வண்டி. போய் சேர்றதுக்காட்டி நம்மளுக்கு முதுவெல்லாம் பெண்டு கலண்டு நம்ம 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரியான ஒரு ஃபீலிங்காக போச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு லாங் ஜேர்னி கண்டினியூ. அப்புறம் நாங்கள் இயர்லி மார்னிங்கில் தான் வந்து சேர்ந்தோம் 4:30 மணிக்கு வந்தாக்கா ஃபோனில் உள்ள பேட்ரி எல்லாம் டவுன் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஃபோனு சார்ஜ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊபரை கால் பண்ணாக்கா ஒரு மாதிரியாக வந்தான், கொண்டு வந்து விட்டுட்டான். ஊபர் தான் இங்கே வந்து பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ண எல்லா டேக்ஸியுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுள். அதோடு வந்து விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் அப்பாடான்னு சொல்லி ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் லோக்கல் டூருக்காக நம்ம கிளம்பியாச்சு. பக்கத்தில் உள்ள லண்டன் ஐ இந்த மியூசியம், இந்த மெலவர்த்தி செஞ்சுக்கிற அந்த மியூசியமு, அப்புறம் சீ லைஃபு, அப்புறம் ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் வாக்கிங்கு. ஒரு ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு 7 கிலோமீட்டர் நடந்திருப்போம் அந்த எத்திஹாத் ஸ்டேடியம் போகும்போது. 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னாக்கா 12 கிலோமீட்டரு, 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னாக்கா 20 கிலோமீட்டர்ஸு வாக்கிங் தான். அப்புறம் வந்துக்கிட்டு சரி அதெல்லாம் முடிஞ்சு அதோட நாங்கள் இங்கே கிளம்பி வரணுமா போச்சு. ஸ்காட்லாண்ட் ட்ரெயின், ரொம்ப அற்புதமான ட்ரெயின். நாங்கள் ஆன் டயத்துக்கு வந்தாச்சு. அந்த லண்டன்லேருந்து இங்கே ஈடன்பர்க் சூப்பரான வேவ்லி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்துக்கிட்டு இறங்கணுச்சோம் அந்த ஸ்டேஷனில் இறங்கும்போது அருமையாக வெளியில் வந்தோடனே ஏன்னா இது ரொம்ப தூரமாக இருக்குமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஆனால் அந்த ஃபீலிங்க்கு ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் கிளாஸ் அருமையாக வந்து ஒரு 6-7 நிமிஷத்தில் வந்து விட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் பார்த்தாக்கா நான் ரயில்வே ஸ்டேஷனில் நான் நடந்தே வந்திருக்கலாம்னு சொல்லி அப்புறம் தான் ஃபீல் வந்துச்சு. இருந்தாலும் பேக் இருந்ததுனால சரி ஓகே அது முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொன்னாக்கா ஒரு லாங் ட்ரிப். நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங் நாங்கள் ஈவினிங்கில் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே இயர்லி மார்னிங்கில் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம லாங் ட்ரிப்புனாக்கா செம்ம லாங் ட்ரிப்பு. அது என்னன்னாக்கா ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பிங், அந்த மலைகளும் இதுவும் தான். ஹைலேண்டு இந்த இது எடுத்தாங்களா ஹாரி பாட்டர் படம், அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அங்கே நல்லா வெயிலாகவும் இருந்துச்சு, சனியாகவும் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டைம் பத்தாது. ஆக்சுவலாக இதெல்லாம் போனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு வரணும்.
நம்ம வந்துக்கிட்டு அந்த டூர் பேக்கேஜில் போனதுனால ஒரு 13 ஹவர் தான் அவங்க கவரேஜ். பஸ்ஸு ட்ராவலிங் பிடிக்காதவங்க வந்து அதில் போகவே கூடாது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, கண்டினியூ பஸ்ஸில் போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவில் நிப்பாட்டி 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நிப்பாட்டி போயிட்டே இருக்காங்க. அதோடைய வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அந்த வியூவே வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையில் சொல்கிறேன், ஒவ்வொரு ஏரியாவுக்கு நான் போயிருக்கேன், பல நாடுகளுக்கு போயாச்சு இது வரைக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மலைகளை பார்க்கும்போது இதான் இறைவனுடைய படைப்பை வந்து நம்ம வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம வியந்து போகணுமா இருக்குது. நம்ம சாதாரண ஒரு விஷயத்தை சாதிச்சிடுன்னு சொல்லிட்டு நம்ம குதிக்கிறோம். இறைவனுடைய படைப்புகளில் பார்த்துட்டாக்கா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மலைகளையும் பார்க்கும்போது எல்லாமே மலைகள் தான், ஆனால் ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாக்க தெரியும். நான் ஒவ்வொரு வீடியோ போடுறது என்னுடைய சேனலில் நீங்கள் போனாக்கா எல்லா வீடியோ நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே. ஒவ்வொரு நாட்டுக்கு போனதுக்குள்ள வீடியோலாம் போட்டிருக்கேன். அதோடைய ஃபுல் ட்ரிப்பையும் பாருங்கள். லேண்ட்ஸ்கேப்பிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன செஞ்சோம், ரிட்டர்ன் வந்துட்டோம். நேற்று என்ன செஞ்சோன்னாக்கா, ஈடன்பர்கில் வந்து செகண்ட் டே என்னடா சாப்பிட்றது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் ஹோட்டல், சென்னை ஹோட்டல்னு ஒரு சென்னை மெரினா அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி கொத்து புரோட்டாவும் வாங்கி சாப்பிட்டேன். வேறு லெவலுங்க, சொல்லி வேலையே இல்லை. நான் இன்றைக்கி கூட அவரை மீட் பண்ணுறதுக்காக இருக்கேன். அவர் முடிஞ்சாக்கா அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கலான்னு இருக்கேன். நம்ம திருச்சிக்கார பையன் தான், ஒரு 33 வயசாக என்னமோ தான் ஆகுது அவருக்கு. சன்னி அவர் பேர். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சாப்பாடுலாம் இங்கே வந்து பிரச்சனையே கிடையாது. அது போல் தொழுவுறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்ன சொன்னால், பக்கத்தில் நம்ம சர்ச் பண்ணாக்கா 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் எங்கே மஸ்ஜிது கிடைக்குது. இப்போ நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து நேற்று இந்த பார்லிமெண்ட்டு, அப்புறம் இந்த குயின்ஸ் தங்குற இடம், அவங்க அதிபர் இதெல்லாம் அந்த மறந்துடாமல் குயின் ஹாலிவுட் அந்த இடத்துக்கு மறந்துடாமல் போயிடுங்க. காரணம் என்ன சொன்னாக்கா, உள்ளுக்குள்ளே பழைமை வாய்ந்த அவங்க அரசர்கள் யூஸ் பண்ண இடங்கள் இன்னை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. 19 சேம்பர் இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுக்காக வச்சுருக்காங்க. இதுபோல் நம்ம இந்த ட்ரிப்புடைய இன்னும் இதோட முடியாது, இனி கண்டினியூ ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலான்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல இது போல் அதிகமான விஷயங்கள் உங்களுக்காக தர்றதுக்காக இருக்கேன். வேறு ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. பாய்.